டூரிங் டாக்கிஸ் ரசிகர்களுக்கு வணக்கம். வாங்க லென்ஸ் நிகழ்ச்சிக்கு போகலாம். என்னம்மா முதல் கேள்வி? இயக்குனர் சுந்தர் சி டைரக்ஷன்ல நடிகர் கார்த்திக் நடிச்ச காதல் சொல்ல வந்தேன் படத்தோட பாட்டெல்லாம் இனிமையா இருக்கு. அந்த படம் ஏன் சார் ரிலீஸ் ஆகாம போச்சுன்னு கோயம்புத்தூர்ல இருந்து ராகவ் கேட்டிருக்காங்க. நீங்கள் குறிப்பிட்டிருக்கின்ற காதல் சொல்ல வந்தேன் திரைப்படம் வெளியாகலைன்னா அதுக்கு முக்கியமான காரணம் அந்த படத்துடைய படப்பிடிப்பே முழுமையாக முடிவடையலை அப்படின்றது தான். 50% தான் அந்த படம் வளர்ந்துருக்கு. அதற்கு பின்னாலே சில பிரச்சனைகள் காரணமாக அந்த படத்துடைய படப்பிடிப்பு அப்படியே நிறுத்தப்பட்டு விட்டது. இந்தியன் 2 திரைப்படத்தை கம்பேர் பண்ணும்பொழுது ராயன் திரைப்படம் எவ்வளவோ பெட்டர்னு சொல்றாங்க. ரத்த கலரியான ராயன் திரைப்படத்தினுடைய வெற்றிக்கு இந்தியன் 2 தோல்விதான் காரணம்ன்றதை நீங்க ஏத்துப்பீங்களான்னு மதுரையில இருந்து முரளி அனுகிரகா கேட்டிருக்காங்க. உங்களுடைய வாதமே கொஞ்சம் வித்தியாசமா இருக்கு. ஒரு படத்தினுடைய தோல்வி எப்படி அடுத்த படத்தினுடைய வெற்றிக்கு வித்தாக முடியும்? ராயன் திரைப்படம் வெற்றி பெற்றிருக்கிறது என்றால் அதுக்கு முக்கியமான காரணம் அந்த படத்தில் இருக்கின்ற ஒரு சில அம்சங்கள் ரசிகர்களுக்கு பிடித்திருப்பது தான். 80s 90sல நிறைய பொலிட்டிக்கல் மூவிஸ் அண்ட் பொலிட்டிக்கல் சட்டையர் காமெடி சீன்ஸ் அல்லது மூவிஸ் வரும். ஆனா இப்போலாம் அப்படிப்பட்ட படங்கள் வரது இல்லையே. இதுக்கான காரணம் என்னன்னு விடுதலம்பட்டியில இருந்து ராஜேஷ் கேட்டிருக்காங்க. 80களிலும் 90களிலும் அரசியல்வாதிகளிடமும் அரசியல் கட்சிகளிடம் இருந்த சகிப்புத்தன்மை இப்போது இல்லாமல் இருப்பது கூட அதுக்கு ஒரு காரணமாக இருக்கலாம். நடிகர் தனுஷனுடைய 50வது திரைப்படம் ராயன். இதுல தனுஷ தவற விட்டது கதையா, திரைக்கதையா அல்லது டைரக்ஷனானு சாத்தூர்ல இருந்து ரவிக்குமார் கேட்டிருக்காங்க. தன்னுடைய 50வது திரைப்படமான ராயனை பொறுத்தவரையிலே தனுஷ் இயக்கத்தில் தவற விட்டதாக சொல்ல முடியாது. அவர் தவற விட்டதுன்னா அது திரைக்கதையில் தான், அதுவும் படத்தினுடைய பிற்பகுதியில் மட்டும்தான். சரி, இப்போ இருக்கிற சிச்சுவேஷன்ல ஒரு படத்தோட நீளம் எவ்வளவு மணி நேரம் இருந்தா ஆடியன்ஸ் அயற்சி அடையாம பாப்பாங்கன்னு காஞ்சிபுரம்ல இருந்து சரவணன் கேட்டிருக்காங்க. இப்போதுள்ள சூழ்நிலையிலே 2 மணி நேரம் அல்லது 2 மணி நேரம் 10 நிமிஷம் ஓடுகின்ற அளவிலே திரைப்படங்கள் அமைந்தா நல்லா இருக்கும். இயக்குநர்கள் நெல்சன் அண்ட் லோகேஷ் கனகராஜை தொடர்ந்து இயக்குனர் வெங்கட் பிரபுவும் போயஸ் கார்டனை நோக்கி போவாரான்னு யாழ்ப்பாணத்திலிருந்து ஜானி கேட்டிருக்காங்க. சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தை இயக்க வேண்டும் அப்படின்ற எண்ணம் வெங்கட் பிரபுக்குள்ளே நீண்ட நாட்களாகவே இருக்கிறது. இப்போ அப்படி ஒரு வாய்ப்பு அமைஞ்சா நல்லது தானே. உங்களுடைய சினிமா எக்ஸ்பீரியன்ஸை குக்கு எஃப்எம்ல பதிவு பண்ணீங்கன்னா இன்னும் நிறைய பேருக்கு தெரிய வாய்ப்பு இருக்கே சார், இதை நீங்க பண்ணுவீங்களான்னு அம்ஜிக்கரையிலிருந்து பப்பு கேட்டிருக்காங்க. நீங்க சொல்லியிருப்பது ஒரு நல்ல யோசனை. நான் அந்த நிறுவனத்தை தொடர்பு கொண்டு அவரிடம் பேசிவிட்டு அதை பற்றி ஒரு முடிவை அறிவிக்கிறேன். நடிகர் தனுஷ் தன்னுடைய 50வது திரைப்படத்தை டைரக்ட் பண்ண மாதிரி சிம்புவுடைய 50வது படத்தை அவரே டைரக்ட் பண்ணுவாரா சார்னு சென்னையிலிருந்து சிவா கேட்டிருக்காங்க. சிம்பு அவருடைய 50வது படத்தை நெருங்கட்டும், அப்போ இதை பத்தி நீங்களும் நானும் பேசுவோம். நடிகர் ஜெமினி கணேசன் சார் 2 வேடங்கள்ல நடிச்சிருக்காரான்னு திருமுல்லை வாயிலிருந்து சுந்தரவர்தன் கேட்டிருக்காங்க. ஜெமினி கணேசன் கதாநாயகனா நடித்த முதல் திரைப்படம்னா அது மனம் போல் மாங்கல்யம் என்ற படம் தான். அந்த படத்திலேயே இரட்டை வேடங்களில் நடித்திருந்தவர் தான் ஜெமினி கணேசன். அதை தவிர பார்த்தீங்கன்னா கே பாலச்சந்தர் இயக்கத்திலே நான் அவனில்லை என்ற படத்திலே பல வேடங்களிலே அவர் நடித்திருந்தார். நடிகர் நாசர் இப்போ எந்த மொழி திரைப்படங்கள்ல அதிக அளவுல நடிச்சிட்டு இருக்காரு, தமிழ் படங்கள்ல அவர் நடிக்கிறது இல்லையான்னு திருமுல்லை வாயிலிருந்து சுந்தரவர்தன் கேட்டிருக்காங்க. நாசர் இப்போது தமிழ், தெலுங்கு, ஹிந்தி ஆகிய 3 மொழிகளிலும் நடித்துக் கொண்டிருக்கிறார். இப்படி 3 மொழிகளில் நடிச்சிட்டு இருக்கிறதுனால தான் தமிழ் அதிகமாக அவரை நம்மால பார்க்க முடியல. மிக நீண்ட இடைவெளிக்கு பின்னாலே இப்ப கமல்ஹாசனோடு தக் லைஃப் என்ற திரைப்படத்தில் நடித்துக் கொண்டிருக்கிறார் நாசர். எமக்கு தொழில் ரொமான்ஸ் படத்தினுடைய ப்ரொமோஷன் விழால நாயகன் அசோக் செல்வன் அண்ட் நாயகி அவந்திகா மிஸ்ரா கலந்துக்காதத இயக்குனர் திருமலை அண்ட் பெப்சி தலைவரான RK செல்வமணி கண்டிச்சிருக்காங்களே. ஒரு படம் வெற்றி அடைய இந்த மாதிரியான விளம்பரம் கூட அவசியம் தானேன்னு தோரணமலையிலிருந்து சிம்பகிராமன் கேட்டிருக்காங்க. ஒரு படம் வெற்றி அடைய வேண்டும் என்றால் நிச்சயமாக விளம்பரம் தேவை. அந்த படத்தை விளம்பரப்படுத்துகின்ற நிகழ்ச்சியில இந்த படம் சம்பந்தப்பட்ட எல்லா கலைஞர்களும் கலந்து கொள்ள வேண்டும். அதைத்தான் RK செல்வமணி அந்த விழாவிலே குறிப்பிட்டிருந்தார். என்ன கொஞ்சம் காட்டமாக குறிப்பிட்டிருந்தார், அவ்வளவுதான். ஜென்டில்மேன் படத்துல முதல்ல கதாநாயகியா நடிகை ராதாவதா இயக்குனர் சங்கர் தேர்வு பண்ணாரான்னு திருச்சியிலிருந்து பாலோ கேட்டிருக்காங்க. ஜென்டில்மேன் உருவான காலகட்டத்திலே ராதா திரையுலகை விட்டே விலகி விட்டார் அப்படின்னு தான் சொல்லணும். அதனால அந்த காலகட்டத்திலே அந்த படத்திலே ராதாவை கதாநாயகியா போடணும் அப்படின்னு சங்கர் நினைத்திருக்க வாய்ப்பில்லை. அந்த நாள் படத்துல நடிச்ச PD சம்பந்தம் பத்தி சொல்ல முடியுமா, அவங்க வேற ஏதாவது திரைப்படங்கள்ல நடிச்சிருக்காங்களான்னு ராம்குமார் கேட்டிருக்காங்க. 40க்கும் மேற்பட்ட படங்களில் நடித்துள்ள PT சம்பந்தம் அந்த காலத்துல பல நடிகர் நடிகைகளுக்கு ஆசானாக விளங்கியவர். திரைப்பட வசனங்களை எப்படி பேசுவது என்பதை பற்றி அவரிடம் பாடம் கற்ற நடிகர் நடிகர்னா அந்த பட்டியல் மிக நீளமானது. இன்னொரு விஷயத்தையும் குறிப்பிட்டு ஆக வேண்டும். அன்றைய நட்சத்திரங்களில் இவரிடம் பிறம்படி ஆங்காத நடிகர் நடிகைகளே இல்லை என்று சொல்லலாம். சட்னி சாம்பார் வெப் சீரிஸை ரசிச்சு பார்த்தேன். இயக்குனர் ராதாமோகனுடைய முகம் இதுதான். ஆபாசமோ அடிதடியோ வெறுக்கத்தக்க வசனங்களோ இல்லாம ஒரு குடும்ப படமா அமைஞ்சிருந்தது. இயக்குனர் ராதாமோகன் திரும்பி வந்துட்டாருன்றது என்னுடைய கருத்து. இதை பத்தின உங்களுடைய கருத்து என்னன்னு விருகம்பாக்கம்ல இருந்து சுரேஷ் கேட்டிருக்காங்க. சட்னி சாம்பார் வெப் சீரிஸை நானும் பார்த்தேன். இயக்குனர் ராதாமோகன் இருக்கிறார். ஆனால் மிக அழகாக திரைக்கதையை சொல்லக்கூடிய அவரது ஆற்றல், மனம் விட்டு நம்மை சிரிக்க வைக்கக்கூடிய அவரது வசனங்கள், இது எதுவுமே அந்த வெப் சீரிஸ்ல இடம்பெறாதது தான் மிகப்பெரிய வருத்தம்.
ராயன் திரைப்படத்தினுடைய சக்சஸ்க்கு பிறகு நடிகர் தனுஷ் அண்ட் சன் பிக்சர்ஸ் 3வது முறையா மறுபடியும் இணைஞ்சு படம் பண்ணுவாங்களான்னு காஞ்சிபுரம்ல இருந்து சரவணன் கேட்டிருக்காங்க. சன் பிக்சர்ஸ் நிறுவனத்தோடு தனுஷ் இணைந்து பணியாற்றிய எல்லா திரைப்படங்களும் வெற்றி படங்கள். அப்படி இருக்க 3வது முறையும் அவங்களோடு அவர் இணைவதிலே என்ன தடை? நடிகர்கள் ஆர்யாவும் சந்தானமும் சேர்ந்து நடிக்க இருந்த பாஸ் என்கிற பாஸ்கரன் பார்ட் 2 என்ன ஆச்சுன்னு திருச்சியிலிருந்து கலைச்செல்வி கேட்டிருக்காங்க. ஓராண்டுக்கு முன்னாலே ஆர்யா, சந்தானம், இயக்குனர் எம் ராஜேஷ் ஆகிய மூவருமே பாஸ் என்ற பாஸ்கரன் படத்தினுடைய பார்ட் 2 எடுப்பதிலே தீவிரமாக இருந்தார்கள். அந்த கதையை எடுத்தாங்கன்னா நிச்சயமாக வெற்றி பெறக்கூடிய ஒரு கதை இது. அப்படி இருந்தும் அதில் ஏன் அவள் மூவருமே அதற்கு பின்னாலே ஆர்வம் காட்டல அப்படின்னு இன்னி வரைக்கும் எனக்கு தெரியல. சார், இந்த புகைப்படத்தை பத்தின தகவல்களை ஷேர் பண்ண முடியுமான்னு ரஃபி கேட்டிருக்காங்க. கமல்ஹாசன் நடித்த கடல் மீன்கள் படத்துடைய படப்பிடிப்பு நடுக்கடலிலே எடுக்கப்பட்ட போது எடுத்த படம் தான் இது. நடுக்கடலிலே படப்பிடிப்பு அப்படின்றதுனால அந்த படத்தை இயக்கிய GN ரங்கராஜன், அந்த படத்தினுடைய ஒளிப்பதிவாளரான NK விஸ்வநாதன் இருவருமே அந்த படப்பிடிப்புக்கு செல்லலை. அதனால கடலுக்குள்ளே நடந்த அந்த காட்சிகளையெல்லாம் கமல்ஹாசன் தான் இயக்கினார். ஒளிப்பதிவு செய்தவர் அப்போது NK விஸ்வநாதனிடம் உதவியாளராக இருந்த KS செல்வராஜ். புகைப்படத்திலே கமல்ஹாசனுக்கு வலது பக்கம் இருப்பவர் ஒளிப்பதிவாளர் செல்வராஜ், இடது பக்கம் இருப்பவர் அப்போது உதவி இயக்குநராக பணியாற்றி கொண்டிருந்த ராஜேந்திரகுமார். டான்ஸ் மாஸ்டர் ஸ்ரீதர் சாருடைய அப்டேட் இருந்தா சொல்ல முடியுமா? அவர் இப்போ ஏதாவது திரைப்படங்கள்ல கொரியோகிராஃபி பண்ணியிருக்காரான்னு ஹொசூர்ல இருந்து நதீம் கேட்டிருக்காங்க. நடன இயக்குனர் ஸ்ரீதர் இப்போது ஒரு சில திரைப்படங்களுக்கு நடனம் அமைத்துக் கொண்டிருக்கிறார். அது போக ஒரு நடன பள்ளியும் துவங்கி பரபரப்பாக செயல்பட்டு கொண்டிருக்கிறார். சார், தமிழ் சினிமால டூப் ஆர்டிஸ்டோட திறமைகள் அங்கீகரிக்கப்படுறதில்ல, அடையாளம் காட்டப்படுறதில்ல, பாராட்டப்படுறதில்ல. திரைப்படங்கள்ல அவங்க எல்லாம் பாராட்டப்படணும். அவங்களுடைய முகங்களையும் பெயர்களையும் என் கிரெடிட்ஸ்ல போடலாம் இல்லையா? இதை பத்தி உங்களுடைய கருத்து என்னன்னு நியூ ஜெர்சில இருந்து இளமாறன் கேட்டிருக்காங்க. திரைப்படங்களிலே கதாநாயகன் செய்வதை போல மேலிருந்து கீழே குதிப்பது, பாய்ந்து பாய்ந்து அடிப்பது போன்ற வேலைகளை செய்வது தான் டூப் கலைஞருடைய வேலை. அதற்கு பதிலாக அவங்களுடைய படத்தை போட்டு ரஜினிகாந்துக்கு பதிலாக நடித்தவர் இவர் தான், கமல்ஹாசனுக்கு பதிலாக நடித்தவர் இவர் தான், அஜித்துக்கு பதிலாக நடித்தவர் இவர் தான், விஜய்க்கு பதிலாக நடித்தவர் இவர் தான் அப்படின்னு விளம்பரப்படுத்திட்டா அப்புறம் அந்த காட்சியை பார்க்கும்போது அந்த கலைஞருடைய முகம் அல்லவா அவங்களுடைய நினைவுக்கு வரும். அதுக்கப்புறம் எப்படி படத்தை ஒன்று நீங்கள் பார்ப்பீங்க? அதன் காரணமாகத்தான் அவளுக்கு அது போன்ற விளம்பரத்தை தயாரிப்பாளர்களும் இயக்குநர்களும் தருவதில்லை. அடுத்து இன்று ஒரு தகவல். நடிகர் சிவாஜி நடித்த முதல் மரியாதை படத்திலே வடிவுக்கரசனுடைய வாழ்க்கையை சூறையாடி விட்டு அவரை அப்படியே நட்டாற்றில் விட்டு விட்டு போகக்கூடிய அந்த இளைஞரின் கதாபாத்திரத்திலே சத்யராஜ் நடித்தா ரொம்ப நல்லா இருக்கும் அப்படின்னு எங்கள் எல்லாருக்குமே தோன்றியது. எப்படியாவது சத்யராஜ் அந்த படத்தில் நடிக்க வைத்து விட வேண்டும் அப்படின்ற எண்ணத்தில் நான் இருந்தேன். ஆனால் அப்போது மாதத்தின் 30 நாட்களிலும் சத்யராஜுக்கு படப்பிடிப்பு இருந்தது. பல திரைப்படங்களிலே வில்லனாக நடித்து கொண்டிருந்தார் அவர். முதல் மரியாதை படத்தில் அவருடைய பாத்திரத்தை பற்றி பேசிவிட்டு எப்படியாவது இந்த பாத்திரத்தை நீ நடித்தா நல்லா இருக்கும் சத்யராஜ் அப்படின்னு அவரிடம் நான் சொன்னபோது, எனக்கும் பாரதிராஜாவுடைய இயக்கத்தில் நடிக்கணும்னு ஆசை தான் சித்ரா சார், ஆனால் என்ன பண்ணுறது, ஒரு நாள் கூட இல்லையே என்றார் சத்யராஜ். அப்போ தான் எனக்கு ஒரு யோசனை வந்தது. சென்னையில் சாதாரணமாக 2வது ஞாயிற்றுக்கிழமைகளில் படப்பிடிப்பு நடக்காது. தென்னிந்திய திரைப்பட தொழிலாளர் சம்மேளனம் விதித்திருந்த ஒரு கட்டுப்பாடு. அதனால் சத்யராஜத்தை இப்படி ஒரு யோசனையை நான் சொன்னேன். எப்படி பார்த்தாலும் 2வது ஞாயிற்றுக்கிழமை படப்பிடிப்பு இல்லை, நீங்கள் ஞாயிற்றுக்கிழமை காலையில் ஃபஸ்ட்டு ஃப்ளைட்டில் இங்கே வந்துடுங்க, ஞாயிற்றுக்கிழமை இரவுக்குள்ளாக படப்பிடிப்பை முடித்து உங்களை அனுப்ப வேண்டியது என்னுடைய பணி என்றவரிடம் சொன்னேன். சத்யராஜ் அதற்கு ஒப்புக்கொண்டார். அதைத் தொடர்ந்து அப்போது என்னிடம் தயாரிப்பு நிர்வாகியாக இருந்த ராம வாசுதேவனை தொடர்பு கொண்டு சத்யராஜ் எப்படியாவது மைசூர் அனுப்பி வைக்க வேண்டியது உன்னுடைய வேலை என்று அந்த பொறுப்பை அவரிடம் ஒப்படைத்தேன். அவரும் அந்த பணியை மிகச்சிறப்பாக செய்து சத்யராஜை மைசூருக்கு அனுப்பி வைத்தார். ஞாயிறு காலையில் இறங்கினார் சத்யராஜ். அவர் சம்பந்தப்பட்ட படப்பிடிப்பெல்லாம் மாலைக்குள் முடித்து விட வேண்டும் அப்படின்னு தான் நான் பாரதிராஜாட்ட சொன்னேன். ஆனால் 4:30 மணிக்கு அவர் சம்பந்தப்பட்ட எல்லா காட்சிகளையும் படமாக்கி முடித்து அவரை அனுப்பி வைத்து விட்டார் பாரதிராஜா. அந்த பிளானிங்கும் பாரதிராஜாவுடைய அந்த சுறுசுறுப்பு இல்லைன்னா நிச்சயமாக சத்யராஜ் அந்த படத்தில் நடித்திருக்க முடியாது என்பதுதான் உண்மை. அந்த படம் சத்யராஜுக்கு எப்படிப்பட்ட பெயரை பெற்றுத்தந்தது என்பது நீங்கள் எல்லோரும் அறிந்த விஷயம். அடுத்த சாய்வு சித்ரா நிகழ்ச்சியிலே பங்கு பெறுகின்ற விருந்தினர் தில், தூள், கில்லி போன்ற பல வெற்றி படங்களுடைய ஒளிப்பதிவாளரான கோபிநாத். ராஜீவ் மேனனின் உதவியாளராக தன்னுடைய திரைப்பயணத்தை தொடங்கிய கோபிநாத் முதலாக ஒளிப்பதிவாளராக பணியாற்றிய படத்தினுடைய இயக்குனர் உலக நாயகன் கமல்ஹாசன். இயக்குனர் தரணியின் 2வது படம் தொடங்கி அவர் இயக்கிய எல்லா படங்களிலும் ஒளிப்பதிவாளராக பணியாற்றியுள்ள கோபிநாத் விஜயோடு இணைந்து 3 திரைப்படங்களிலே பணியாற்றியிருக்கிறார்.
பரபரப்பான சினிமா செய்திகள், நட்சத்திரங்களின் பேட்டிகள், சினிமா வரலாறு ஆகியவற்றை பார்க்கவும் படிக்கவும் உங்களுக்கான இணையதளம் tourandtalkies.co.